எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள் என்று சொல்லி உம்மை புகழ்வதற்கென்றே எங்களை படைத்த தேவாதி தேவனே, அந்தகார இருளிலிருந்து உமது ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த உம்மை போற்றி புகழவும், உம்மை வாழ்த்தி வணங்கவும், உமக்கு நன்றி செலுத்தவும், படைத்தவராகிய உமக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய துதி புகழ்ச்சிகளை செலுத்தவும் இதோ வந்திருக்கிறோம். எங்கள் துதிகளின் மத்தியிலே நீர் மகிழ்ச்சி அடைய வேண்டும். துதிகளினால் நாங்கள் உமக்கு அமைக்கிற அரியணையிலே நீர் அமர்ந்து கொண்டு உமது ஆசீர்வாதத்தின் கரத்தினால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே இயேசு சுவாமி, இந்த இறைவார்த்தையை வழங்கவிருக்கிற அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். கொடுக்க போகும் வசனங்கள் உம்முடையதாக இருக்கும்படி இந்த அடிமையின் வாயிலிருந்து பேச வேண்டுமாய் என்னை தாழ்த்தி உமது திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருத்தூதர் யோவானுக்கு ஒரு காட்சி அருளப்படுகிறது. அந்த காட்சியிலே அவர் விண்ணகத்தின் வாயில் திறந்திருக்க காண்கின்றார். விண்ணகத்திலே ஒரு அரியணை இருப்பதையும் அந்த அரியணையிலே ஒருவர் அமர்ந்திருப்பதையும் யோவான் காண்கின்றார். அரியணையில் வீற்றிருந்தவருடைய தோற்றம் படிகக்கல் போலவும் மாணிக்கக்கல் போலவும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அவருடைய அரியணையை சூழ்ந்திருந்தது என்று சொல்லியும் யோவான் சித்தரிக்கின்றார். அந்த அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அதிலே வெண் அங்கி தரித்த 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் தலையிலே பொன்முடி சூடியிருந்தார்கள் என்றும் அவர் பார்க்கின்றார். அரியணையை சுற்றி நடுவிலே 4 உயிரினங்கள் இருப்பதையும் அவர் அந்த காட்சியிலே காண்கின்றார். இந்த பரலோக காட்சியிலே இப்பொழுது நீங்களும் பங்கேற்க வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவன் விண்ணகத்திலே துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கின்றார். இந்த பின்னணியோடு கூட இறைவனுக்கு உகந்த பலி, புகழ்ச்சி பலி என்கிற செய்திக்கு இப்பொழுது நுழைவோம். அந்த விண்ணக காட்சியை கண்முன்பாக வைத்து இப்பொழுது திருவெளிப்பாடு 4ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீட்டிருப்பவை என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீட்டிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். Praise Lord. Praise Lord. Hallelujah. 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 விண்ணகத்திலே நடக்கின்ற நித்தியமான ஆராதனை, இடையறாத ஆராதனையை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அங்கு இருக்கிற இந்த முழு சினாரியோவிலும் அரியணையிலே வீற்றிருக்கின்றவர் அங்கே இருக்கின்றார். இந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் எண்ணற்ற தூதர்களும் அங்கே அரியணையை சூழ்ந்து நின்று கொண்டு அரியணையில் வீற்றிருக்கின்ற ஆண்டவரை துதித்து போற்றி கொண்டே இருக்கின்றன. இந்த 4 உயிர்களும் தூயவர், 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 இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரவிருக்கிறவரும் நீரே, எல்லாம் வல்லவரும் நீரே என்று அவர்கள் இடையறாது ஓயாமல் பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அரியணையில் இருக்கிற 24 மூப்பர்களும் தங்கள் பொன்முடிகளை அரியணைக்கு முன்பாக வைத்துவிட்டு முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை வணங்கி, எங்கள் கடவுளே, எங்கள் ஆண்டவரே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதியுள்ளவர். ஏனென்றால் அனைத்தையும் நீரே உண்டாக்கினீர், படைக்கப்பட்ட யாவும் உம்மாலே உண்டாயின என்று சொல்லி அவர்கள் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனுக்கு புகழ்ச்சி பலியை மிகவும் பிடிக்கும். ஆண்டவருக்கு மிகவும் உகந்த பலி, மிகவும் பிரியமான பலி புகழ்ச்சி பலி. அதுதான் ஸ்தோத்திர பலியும் துதி பலியும்.
விண்ணகத்திலே நடப்பது போலவே மண்ணகத்திலும் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நம்மை படைத்தார், மனிதர்களை படைத்தார். நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே செபிப்பதற்கு அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று நீங்கள் செபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அது என்ன அந்த திருவுளம்? இந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் இன்னும் எண்ணிலடங்கா தூதர்களும் பரிசுத்தவான்களும் அரியணைக்கு முன்பாக நின்று கொண்டு அரியணையில் இருக்கும் ஆட்டுக்குட்டியானவரை துதித்து போற்றி புகழ்ந்து பாடி ஆராதித்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த திருவுளம் அங்கு நிறைவேறுவது போல மண்ணில் உள்ள மக்களாகிய நாமும் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எசாயா 43:21 இப்படியாக ஆண்டவர் சொல்கின்றார், எனக்காக நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள் என்று. இப்போ எதற்காக நம்மை படைத்தார் ஆண்டவர்? அவருடைய புகழை எடுத்துரைக்க, அவரை துதியை பாட, இடைவிடாமல் ஸ்தோத்திர பலி செலுத்தும்படியாக நம்மை அவர் உண்டாக்கினார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்று என்ன நடக்கிறது? படைத்தவராகிய ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு மனிதன் என்னென்னத்தையோ ஆராதிக்கிறான். படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்ட மனிதர்களையும் சாத்தானையும் சாத்தானுடைய தூதர்களையும் இன்று ஆராதிப்பதை நாம் பார்க்கிறோம். தொடக்கத்திலே இறைமனித உறவு தொடங்குவதற்கு முன்பாகவே ஆண்டவர் விண்ணுலகிலே தூதர்களை மட்டும் வைத்திருந்தார். இதிலே ஒரு கூட்ட தூதர்கள் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். இவர்கள் தள்ளப்பட்டு நரகத்துக்கு போனார்கள். நரகத்துக்கு போனவர்கள் தான் சாத்தானாக மாறினார்கள். நமக்கு தெரியும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் ஆண்டவரை துதித்து ஆராதிப்புக்கென்றே படைக்கப்பட்ட நாம் இன்று ஆண்டவரை ஆராதிக்காவிட்டால், ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் சாத்தானையும் சாத்தானுடைய ஏஜென்ட்களையும் நாம் ஆராதித்தால் நமக்கு கிடைப்பதும் எரி நரகமே. Praise Lord. Praise Lord. Hallelujah. 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 ஆண்டவரை அறியாத மக்கள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை மன்னித்து விடுவார். ஆண்டவரை அறிந்த நாம், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட வேண்டிய நாம் ஆண்டவரை ஆராதிக்காமல் முகஸ்துதிக்கும், பிறரை பிரியப்படுத்துவதற்கும் அல்லது பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் பிறருடைய வசைமொழிக்கோ துன்புறுத்தலுக்கோ நாம் ஆளாகக்கூடாது என்று சொல்லி நாமும் இதே போல் படைக்கப்பட்டவைகளை நாம் ஆராதிக்க ஆரம்பித்தோம் என்றால் நமக்கு கிடைப்பதும் எரிநரகம்தான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர். அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. அவர் ஒருவரே அரியணையில் வீற்றிருப்பவர். அவர் இறந்தவர். இறந்தேன், என்றென்றும் வாழ்கின்றேன், சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று திருவெளிப்பாடு 1:18 சொல்லப்படுகிறவர் எதற்காக என்றென்றும் உயிரோடு அரியணையில் வீற்றிருக்கிறார் என்றால் நித்தியமான ஆராதனையை பெறுவதற்காகத்தான். அந்த நல்ல ஆண்டவருக்கு மட்டுமே நம்முடைய ஆராதனையும் துதியும் புகழும் மகிமையும் கனமும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 முதலாக ஆண்டவருக்கு பிரியமான பலி புகழ்ச்சி பலி என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13:15. ஆகவே அவர் வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். ஆம் பிரியமானவர்களே, அவர் வழியாக, அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு புகழ்ச்சி பலி செலுத்துவோமாக. என்ன அந்த புகழ்ச்சி பலி? அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவதன் மூலம் நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே அந்த புகழ்ச்சி பலி. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அவருடைய நாமத்தை அறிக்கையிடணும், அவ்வளவுதான். எனக்கு துதிக்க தெரியல, எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படவே வேண்டியதில்லை, வருத்தப்படவே வேண்டியதில்லை. என்ன சொல்லணும்? அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டால் அதுவே போதும். இயேசுவே இயேசுவே என்று சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே போற்றுகிறேன், இயேசுவே புகழ்கிறேன், இயேசுவே ஆராதிக்கிறேன், இயேசுவே அன்பு செய்கிறேன், இயேசு 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 என்று சொல்லுங்கள். அவருடைய திருநாமத்தை அறிக்கையிடுவதன் மூலமாக நாம் செலுத்துகின்ற உதடுகளின் கனி ஆகிய புகழ்ச்சி பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அவர் அதிலே மிகவும் பிரியமாயிருக்கின்றார். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. 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 என் தலைவரே, என் இதழ்களை திறந்திரளும், அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் என்று சங்கீத ஆசிரியர் சொல்கின்றார். ஆண்டவரை நான் எக்காலமும் வாழ்த்துவேன், அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்று 34ஆம் திருப்பாடலிலே சங்கீத ஆசிரியர் சொல்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானது புகழ்ச்சி பலி. அந்த புகழ்ச்சி பலியை செலுத்துவதற்கென்றே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா. 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 ஆண்டவருக்கு உகந்த புகழ்ச்சி பலியை செலுத்த வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை படைத்தவர் பரிசுத்தர். அவர் வீற்றிருக்கின்ற பரலோகத்தில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்தர்கள். அந்த பரிசுத்தமான தேவனுக்கு ஒரு பரிசுத்த பலியை செலுத்த
நாம் முதலாக பரிசுத்தராக இருக்க வேண்டும். நம்முடைய உதடுகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலி செலுத்துவதற்கென்றே படைக்கப்பட்ட இந்த உதடுகள், இந்த நாவு, சிராக் 51வது அதிகாரத்திலே சிராக் ஞானியானவர் கூறுகின்றார், வெகுமதியாக ஆண்டவர் எனக்கு நாவை கொடுத்தார், அதை கொண்டு அவரை நான் புகழ்ந்தேத்துவேன் என்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவரை புகழ்வதற்கென்றே இந்த நாவை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த நாவு எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பொய்யோ புரணியோ சண்டை சச்சரவோ வஞ்சக மொழியோ பிறரை தூற்றுவதோ அசுத்த வார்த்தைகளோ இந்த நாவிலே ஒருபோதும் கடந்து வரவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை புகழ்ந்து போற்றுவதற்கென்றே படைக்கப்பட்ட இந்த வாயிலே போதைப் பொருட்கள், மதுபானம், போதை தரக்கூடிய எதுவும் உள்ளே நுழையவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள் என்றால், அவருக்கு ஏற்ற பரிசுத்த பலியை, புகழ்ச்சி பலியை செலுத்த வேண்டும் என்றால், அவர் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசும். அப்பொழுது நீங்கள் பரிசுத்தர்களாய் இருந்தால் உங்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையும் பரிசுத்தமாக இருக்கும். ஒரே வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் வர முடியாது. ஒரே ஊற்றிலிருந்து உப்பு நீரும் நல்ல நீரும் சுரக்க முடியாது. அப்படி என்றால் ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிக்கின்ற இந்த நாவினாலே நாம் சாத்தானுக்கு புகழோ அல்லது வேற்று தெய்வங்களுக்கு புகழோ நாம் சொல்ல முடியாது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் ஆண்டவரை போற்றி புகழுங்கள், ஆராதியுங்கள். நீங்கள் சாத்தானுக்கு உரியவர்கள் என்றால் சாத்தானையும் உண்டாக்கப்பட்டவைகளையும் புகழ்ந்து ஆராதியுங்கள். இரு பக்கமும் சாய்ந்து நடக்கும் நொண்டி போல் நீங்கள் எவ்வளவு காலம் வாழப்போகின்றீர்கள்? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் இடைவிடாமல் அவருக்கு மாத்திரம் புகழ்ச்சி பலியை செலுத்த வேண்டும். அவர் ஒருவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. அவர் ஒருவரே மீட்பர். அவர் ஒருவரே இறுதியில் நம்மை நடத்தியிருக்க வருகின்றவர். அவர் ஒருவரே விண்ணகத்தில் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கின்றார். சகல துதிக்கும் மகிமைக்கும் ஆராதனைக்கும் உரியவர். அல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும். எல்லா தருணங்களிலும் அவருக்கு நம் உதடுகளின் காணிக்கையாகிய புகழ்ச்சி பலியை செலுத்த வேண்டும். உங்களுக்கு ஒரு உதாரணமாக யோனாவை எடுத்து கூற விரும்புகின்றேன். யோனாவை பற்றி உங்களுக்கு தெரியும். யோனா இறைவாக்கினர் ஆண்டவரால் அழைக்கப்படுகின்றார் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக. யோனாவை அழைத்து, நீ கடந்து செல், நினிவே மாநகருக்கு சென்று அங்கே மக்களிடம் சொல், இன்னும் 40 நாட்களில் நினிவே வீழ்த்தப்படும் என்று சொல் என்று சொல்லி ஆண்டவர் யோனாவுக்கு சொல்லி அனுப்புகின்றார். யோனா என்ன செய்கின்றார்? நினிவேக்கு போவதற்கு பதிலாக அவர் தர்சீசுக்கு கப்பல் ஏறி செல்கின்றார். இவர் போகிற பொழுது அங்கே கடலிலே பயங்கர கொந்தளிப்பு உண்டாகின்றது. கப்பல் ஓட்டிகளுக்கு கப்பலை இன்னும் மேற்கொண்டு ஓட்ட முடியாமல் போகிறது. அவர்கள் அனைவரும் அவரவர்கள் கடவுளை பார்த்து ஜெபிக்கிறார்கள். இந்த கொந்தளிப்பும் இந்த ஆபத்தும் ஏன் வந்தது என்று சொல்லி அவர்கள் ஒருவரை ஒருவர் வினவுகிறார்கள். அப்பொழுது யோனா சொல்கின்றார், இதற்கு நான் தான் காரணம், என்னை தூக்கி நீங்கள் கடலிலே போட்டு விடுங்கள், அப்பொழுது நீங்கள் எல்லாரும் தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்கிறார். அவர்கள் சற்று சங்கடப்பட்டாலும் வேறு வழி இல்லாமல் யோனாவை தூக்கி கொந்தளிக்கின்ற கடலிலே போடுகின்றார்கள். புயலும் கடல் கொந்தளிப்பும் அமர்ந்து போகின்றது. அப்பொழுது ஒரு திமிங்கிலம் வந்து யோனாவை விழுங்குகின்றது. யோனாவை விழுங்கி அந்த திமிங்கிலத்தின் வயிற்றிலே 3 நாட்கள் யோனா தங்கியிருக்கின்றார். பிரியமானவர்களே, என்ன அதிசயம் என்று பாருங்கள். எவ்வளவு பெரிய திமிங்கலமாக இருந்தாலும் அதற்கு ஒரு குடல், ஒரு வயிறு உண்டு. அதற்குள்ளே விழுங்கப்படுகிறவர்களை ஜீரணிக்கிறதுக்குள்ள ஜீரண சுரப்பிகள், என்சைம்கள், ஹார்மோன்கள், ஆசிட், அமிலங்கள், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாம் யோனாவை அரித்து தின்பதற்கு ரெடியாக இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் யோனா என்ன செய்கிறார் என்று பாருங்கள். யோனா இறைவாக்கு நூல் 2ஆம் அதிகாரம் முழுவதுமே நீங்கள் எடுத்து படித்தீர்கள் என்றால், அந்த இக்கட்டான வேளையிலும் சாவின் கயிறுகள் என்னை பின்னி பிணைக்கும் பொழுதும் என் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் பொழுதும் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜெபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய ஜெபத்தினுடைய கொடுமுடியாக 9வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், நன்றி பலி செலுத்துகின்றார் யோனா. வாசிக்க கேட்போம். யோனா இறைவாக்கு நூல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆனால் நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், மீட்பு அளிப்பவர் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட அது யோனாவை கரையிலே கக்கியது. Praise Lord. Praise Lord. Hallelujah. 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 யோனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரின் இரக்கத்தையும்
பாவ மன்னிப்பையும் நாம் வேண்டும் பொழுது நிச்சயமாக நமக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எடுத்து கூறி அவருக்கு நன்றி செலுத்தி, நன்றி கெட்டவர்களாக நாம் வாழ்ந்ததற்காகவும் அவருக்கு எதிராக பாவம் செய்ததற்காக நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுதும் ஆண்டவருடைய மன்னிப்பும் கடந்து வருகின்றது, அவருடைய ஆசீர்வாதமும் கடந்து வருகின்றது, விடுதலையும் கடந்து வருகின்றது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், திருத்தூதர்கள் பணி 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே ஒரு அருமையான நிகழ்வை பார்க்கின்றோம். குறிசொல்லும் ஆவியால் பிடிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்கின்றாள். அந்த பெண் ஒரு அடிமை பெண். அவளுடைய எஜமானர்கள் ரோமர்கள். இந்த குறி சொல்லும் பெண்ணை வைத்துக்கொண்டு அவர்கள் ஏராளம் பணம் சம்பாதிக்கிறார்கள். இவள் ஓயாமல் பவுலையும் சீலாவையும் பின்தொடர்ந்து தொந்தரவு பண்ணி கொண்டே வருகின்றாள். பவுல் அந்த குறி சொல்லும் ஆவியை கடிந்து அந்த பெண்ணிடமிருந்து அந்த ஆவியை விரட்டி விடுகின்றார். இதனால் தன்னுடைய வருமானமே போய்விட்டது என்று சொல்ல அவளுடைய எஜமானர்கள் என்ன செய்கிறார்கள்? பவுலையும் சீலாவையும் பிடித்து செம்மையை அடித்து காயப்படுத்தி அவர்களை கையும் காலையும் கட்டி விலங்கிட்டு சிறையிலே தள்ளி விடுகின்றார்கள். சிறையிலே தள்ளப்பட்ட பவுலும் சீலாவும் தாங்கள் இப்படி அவமானம் அடைந்து விட்டோமோ என்றோ, இப்படி அநியாயமாக நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டோம் என்றோ, இயேசுவை போதிக்க போய் நமக்கேன் இந்த தொந்தரவு என்றோ அவர்கள் வருத்தப்படவில்லை. மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று வாசிக்க கேட்போம். திருத்தூதர்கள் பணி 16ஆம் அதிகாரம் 25-26 திருவசனங்கள். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூட்டத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. Praise Lord. Praise Lord. Hallelujah. 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 இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்கள் நள்ளிரவு வரை துதி பாடினார்கள். வல்லமையான துதி. அந்த துதியின் வல்லமையினால் சிறைச்சாலையின் அடித்தளங்கள் அசைந்தன. அனைவருடைய விலங்குகளும் கழந்து விழுந்தன. துதித்தவர்கள் பவுலும் சீலாவும். அவருடைய விலங்குகள் மட்டுமல்லாமல் உடனிருந்த கைதிகள் எல்லாருடைய விலங்குகளும் கழந்து விழுந்தன. சிறைச்சாலையின் கதவுகள் அகலமாக திறந்தது. Praise Lord. Hallelujah. Hallelujah. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, அருமையான அர்ப்பணமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் சிறப்பாக நீங்கள் துன்புறுத்தப்படும் பொழுது, இயேசுவின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது, இறைவார்த்தையை போதித்ததற்காக நீங்கள் பிறரால் துன்புறுத்தப்பட்டு சிறைச்சாலையிலோ அல்லது ஒதுக்கப்பட்டோ கிடக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியும் துதி பலியும் எழுப்ப வேண்டியதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு விடுதலை நிச்சயமாக கடந்து வரும். பிரியமானவர்களே, இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் கட்டுண்டவர்களாக இருக்கலாம். பலவிதமான பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கலாம். குடிவெறி, விபச்சாரம், தகாத உறவுகள், பில்லிசூனியம், மந்திரவாதம், இப்படிப்பட்ட தீமையின் சக்தியினாலே கட்டப்பட்டு, அதுவும் ஒரு விதமான சிறைச்சாலை தான். அப்படி கட்டப்பட்டு கிடக்கிறவர்களும் நீங்கள் துதிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் யாராக இருந்தாலும் விடுதலை கடந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதி பலிக்கும் ஸ்தோத்திர பலிக்கும் புகழ்ச்சி பலிக்கும் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கின்றது. பாவத்திலிருந்து விடுதலை கொண்டு வரும், சாபத்திலிருந்து விடுதலை கொண்டு வரும், சாத்தானிடமிருந்து விடுதலை கொண்டு வரும். சகலவிதமான கட்டுகள், சிறைச்சாலைகள், சிறையிருப்புகள், இவை அனைத்திலிருந்தும் விடுதலை கொண்டு வரும். Praise Lord. Hallelujah. Hallelujah. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரன் பில்லிசூனியம் மந்திரவாதத்துக்கு அடிமையாக இருந்தார். தொழில் நன்றாக நடக்க வேண்டும் என்று சொல்லி மந்திரவாதத்தில் ஈடுபட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் மேல் நம்பிக்கை இழந்து மந்திரவாதத்திலும் சாத்தான் வழியிலும் போக ஆரம்பித்தார். வெகு விரைவிலே எல்லாவற்றையும் இழந்து விட்டார். சாத்தான் அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் தான் வருவானே தவிர ஆசீர்வாதத்தை கொண்டு வர மாட்டான். இந்த சகோதரன் எல்லாத்தையும் இழந்த நிலைமையிலே கவுன்சிலிங் வந்தார் ஒரு முறை. அப்பொழுது நான் சொன்னேன் அவரிடம், இப்பொழுது கூட நீங்கள் வருந்த வேண்டாம், நீங்கள் செய்த பாவத்துக்கு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள், திரும்பவும் இந்த பிலிசூனியத்துக்கோ சாத்தான் வழிக்கோ போக மாட்டேன் என்று உறுதியான தீர்மானம் எடுங்கள், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நீங்கள் துதியுங்கள் என்று சொல்லி அந்த சகோதரனுக்கு நான் சொல்லிக் கொடுத்து என்னுடைய 3 நாள் வைத்திருந்து ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் துதிப்பதற்கு சொல்லிக் கொடுத்தேன். வீட்டுக்கு சென்றும் நீங்கள் துதியுங்கள் என்று சொன்னேன். அவர் துதிக்க ஆரம்பித்தார். என்ன ஆச்சரியம், 3 வாரத்திற்குள்ளாக அந்த மந்திரவாதம், அந்த சாத்தானுடைய கிரிகளிலிருந்து அவருக்கு கம்ப்ளீட்டாக விடுதலை கிடைத்தது. Praise Lord. Hallelujah. Hallelujah. அந்த குடும்பத்துக்குள்ளே சாந்தி சமாதானம், அவர் செய்த தொழிலிலே ஆசீர்வாதம், நல்ல உடல் சுகம்,
மகிழ்ச்சி, எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த குடும்பத்திலே ஒற்றுமையும் அந்த குடும்பத்திலே தெய்வ பிரசன்னமும் குடிகொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் ஆண்டவருடைய வழிகளில் இருந்து தவறி போய் இங்கு சென்றால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, அங்கு சென்றால் ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று தவறான வழிகளிலும் வேற்று தெய்வ வழிபாடுகளிலும் பிலிசூனியம் மந்திரவாதத்திலும் ஈடுபட்டிருப்பீர்கள். நீங்கள் இந்த நேரத்திலே, இந்த நொடிப்பொழுது ஆண்டவர் பாதத்திலே மண்டியிட்டு அவரை புறக்கணித்த நேரத்திற்காக, அவரை ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொள்ளாத நேரத்திற்காக மன்னிப்பு கேளுங்கள். துதிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் துதிக்க 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 இந்த பாவக்கட்டும், இந்த சாபக்கட்டும், இந்த சாத்தானின் கட்டும் எப்படி பவுலும் சீலாவும் துதித்த போது அவர்கள் கையில் இருந்த விலங்குகள் முறிந்ததோ அதே போல் முறிந்து விழும். நீங்கள் விடுதலை அனுபவிப்பீர்கள். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பாடல் 50:23. திருப்பாடல் 50:23. நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். ஆம் பிரியமானவர்களே, நன்றி பலி செலுத்துவோர் என்னை மகிமைப்படுத்துவர், மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் என்று சொல்கின்றார். ஓயாம நன்றி பலி செலுத்துவோம், இடைவிடாமல் நன்றி நன்றி. பிலிப்பியருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள். 4 முதல் 10 வசனங்களே அருமையாக அங்கே சொல்வார். உளமாற ஆண்டவருக்கு நன்றி கீதம் எழுப்புங்கள். உங்களுடைய ஜெபங்களிலும் உங்களுடைய வேண்டுதல்களிலும் துதிப்பாடல்கள் பாடி நன்றியோடு கூடிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்துங்கள் என்று பிலிப்பியருக்கு திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம். 1 தெசலோனிக்கர் 5:16-18 எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இடைவிடாமல் செபியுங்கள், என நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று பவுல் சொல்வார். அப்படி செய்கிறவர்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள் என்று திருப்பாடலின் ஆசிரியர் இங்கே 50வது திருப்பாடல் 23 சொல்கின்றார். என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இன்பமோ துன்பமோ, நஷ்டமோ லாபமோ, இல்லாமையோ இயலாமையோ, கண்ணீரோ கவலையோ, எல்லா நேரங்களிலும் நன்றி 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 என்று சொல்லுங்கள். உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து, உண்பதற்கு உணவை கொடுத்து, உடுத்துவதற்கு உடையை கொடுத்து, தங்குவதற்கு நல்ல இருப்பிடத்தை கொடுத்து, அன்பு செய்ய அருமையான குடும்ப நபர்களை கொடுத்த ஆண்டவரை எந்நேரம் நீங்கள் புகழ்ந்து போற்றி நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஸ்தோத்திர பலியை செலுத்தி அந்த யோனாவை விடுவித்த தேவன் நம்மையும் விடுவிப்பார் என்று இந்த பாடலை பாடுவோம். பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை எடுத்து இஸ்ராயலின் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். ஈசாயின் மகன்களுள் ஒருவரை அரசராக திருப்பொழிவு செய் என்று சொல்லி ஆண்டவர் சாம்வேலை அனுப்புகின்றார். ஈசாயின் வீட்டிற்கு வந்த சாம்வேல் தாவீதின் சகோதரர்கள் ஒவ்வொருவராக பார்க்கின்றார். அவர்கள் ஒவ்வொருவரும் நல்ல திடகாத்திரம் உள்ளவர்களாக, நல்ல வலிமை வாய்ந்த வீரர்களாக இருந்தும் அவர்கள் ஒருவரை கூட சாம்வேல் அபிஷேகம் செய்யவில்லை. இறுதியாக இன்னும் உமக்கு மகன்கள் இல்லையா என்று கேட்கின்றார். அப்பொழுது ஈசாயி ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்ல, அவனை வரவழையும் என்று சொல்லி சாம்வேல் அழைக்க, ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுவன் தாவீதை சாம்வேல் இஸ்ராயலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த தாவீது ஒரு துதியின் வீரனாக இருந்தான், ஒரு ஜெப வீரனாக இருந்தான். அதனால்தான் ஆண்டவர் அவனை இஸ்ராயலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய்தார். தாவீது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து துதித்து பாடி புகழ்ந்து ஆராதிப்பதிலே பெருமகிழ்ச்சி கொண்டவராக இருந்தார். தாவீது அரசராக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட அவர் துதித்து கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் துதி, எங்கு பார்த்தாலும் துதி. அவர் போர்க்களத்தில் இருக்கும்பொழுது துதி, அப்சலோமிடமிருந்து தப்பி ஓடும்பொழுது துதி, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது துதி, அதிகாலையில் எழுந்து அபிஷேகத்தோடு துதி. அப்படியாக அவர் துதித்து துதித்து புகழ்ச்சி பலியும் ஸ்தோத்திர பலியும் ஆண்டவருக்கு செலுத்திக் கொண்டே இருந்ததால் தாவீதுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி குவிந்து கொண்டே இருந்தன. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடக்கிறது? ஒரு முறை
ஆண்டவருடைய பேழை தாவீது நகருக்கு கொண்டு வரப்படுகின்றது. அப்பொழுது ஆண்டவருடைய திருப்பேழைக்கு முன்பாக எப்படி தாவீது தன்னையே மறந்து ஆடி பாடி ஆண்டவரை ஆராதித்தார் என்று சொல்லி இப்பொழுது 2 சாமுவேல் 6 அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 6 அதிகாரம் 14-15 வசனங்கள். நாற்பட்டால் நெய்யப்பட்ட எப்போத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடும் ஆண்டவர் முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஒரு ராஜா, ஒரு மாவீரன், அவருக்கு எந்த குறைவும் இல்லாதவர் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன்னுடைய அரச ஆடைகள் எல்லாவற்றையும் களைந்துவிட்டு நாற்பட்டாலான ஒரே ஒரு ஏப்பத்தை அணிந்து கொண்டு முழு வலிமையோடு ஆண்டவரை அவர் நடனமாடி துதித்து பாடினார். அதனால்தான் ஆண்டவர் மிகவே அவரை உயர்த்தினார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, பெரியவர்களோ சிறியவர்களோ படித்தவர்களோ பெரிய பதவியில் இருப்பவர்களோ, ஆண்டவர் திருமுன் இந்த தாவீதைப் போல நீங்கள் தாழ்த்தும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உங்களையே மறந்து ஆடி பாடி துதித்து ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது, புகழ்ச்சி பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிக்கு மேல் வெற்றியை காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இறை புகழ்ச்சி பலி, இந்த ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு மிகவும் உகந்த பலி. அல்லேலூயா. தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் என்று தாவீது அழைக்கின்றார். உம்மை நோக்கி நான் மன்றாடும் பொழுது, உம்மை நோக்கி உயர்த்தி என்னுடைய கரங்கள் மாலை பலி போல் உமது சமூகத்தில் எழும்போதாக என்று 146வது திருப்பாடலிலே அவர் சொல்கின்றார். கரங்களை உயர்த்தி துதியுங்கள், எக்காலம் முழங்கி துதியுங்கள், புதிய பாடல் பாடுங்கள், அதிகாலையில் ஆண்டவருக்கு புகழ்ச்சி பாடல் பாடுங்கள். இப்படியாக திருப்பாடலிலே ஆண்டவரை புகழுங்கள் 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 என்று சொல்லி வருவதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான மிகவும் உகந்தது புகழ்ச்சி பலி. இரண்டாவதாக, நன்மை செய்வதும் பகிர்ந்து வாழ்வதும் கடவுளுக்கு உகந்த பலி. நன்மை செய்வதும் பகிர்ந்து வாழ்வதும் கடவுளுக்கு உகந்த பலி. எபிரேயர் 13-16 வாசிப்போம். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. ஆம் பிரியமானவர்களே, வெறும் புகழ்ச்சி பலி மட்டும் ஆண்டவருக்கு பிரியமானது என்று நினைக்காதீர்கள். அதுவும் ஆண்டவருக்கு பிரியமான பலி. நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகள் கடவுளுக்கு உகந்தவை. ஆம், நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசுவின் வழியாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கின்றார் என்று நம்மை படைத்ததன் நோக்கத்தை எபேசியருக்கு திருமுகத்திலே 2 அதிகாரம் 10வது வசனத்திலே தூய பவுல் அழகாக சொல்கின்றார். நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. நற்செயல் புரிவதற்கென்றே ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். நற்செயல் புரிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியே முன்கூட்டி அவர் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவரை துதித்து போற்றி போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கின்ற நாம் அதோடு நிறுத்தி விடாமல் பிறருக்கு நன்மை செய்ய, நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவனுக்கு நன்மை செய்ய தெரிந்தும் அவன் அதை செய்யாவிட்டால் அவனுக்கு பாவம் என்று யாக்கோபு 4:17 நாம் வாசிக்கின்றோம். ஏராளமானவர்கள் இந்த உலகத்திலே வசதி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். முக்கியமாக பணம் படைத்தவர்கள் எப்படியாவது தங்களுக்கு அதிகமாக சொத்து சேர்க்க வேண்டும், அதிகமாக பணம் பண்ண வேண்டும், யாரையாவது ஒடுக்கி யாரையாவது அடிமைப்படுத்தி லஞ்சம் வாங்கி பிறருக்கு சேர வேண்டியதை கொடுக்காமல் அபகரித்து ஏழைகளுக்கு சேர வேண்டியதை கொடுக்காமல் கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்காமல் இப்படியாக பணம் சேர்த்து கோடிக்கணக்கிலே அவர்கள் பணம் சேர்க்கிறார்கள். இப்படி பணம் சேர்த்த பிறகு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் கோயிலிலே காணிக்கை கொடுத்து விட்டால், அல்லது ஒரு உபயம் எடுத்து விட்டால், அல்லது சப்பரம் ஓட்டி விட்டால் சிலர் என்ன நினைப்பார்கள்? கோடீஸ்வரர்கள் என்ன நினைப்பார்கள்? ஒரு கோயிலை கட்டி வைத்து விட்டால் ஆண்டவர் மகிமை அடைவார் என்று நினைக்கிறீர்கள். இல்ல பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட செயல் நீங்கள் செய்தீர்கள் என்றால் ஆண்டவர் அதை அருவருக்கின்றார். ஆண்டவர் ஒரு நாளும் இப்படிப்பட்ட பலிகளை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உங்களிடம் உள்ளதை, நீங்கள் சம்பாதித்ததை, எதை நீங்கள் உங்களுக்கு அருமையானது என்று நினைக்கிறீர்களோ அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதை பிறரோடு பகிரும் பொழுது, அப்பொழுதுதான் அது ஆண்டவருக்கு உகந்த பலியாக மாறுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிறரை ஏமாற்றி பெறுகின்ற பொருளையோ பணத்தையோ நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தீர்கள் என்றால் அது அவருக்கு அருவருப்பை தரும், அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 28-27 வாசிக்க கேட்போம். ஏழைகளுக்கு கொடுப்பவர்க்கு குறைவு எதுவும் ஏற்படாது, அவர்களை கண்டும் காணாதது போல் இருப்பவர்
பல சாபங்களுக்கு ஆளாவார். Praise the Lord. Praise the Lord. ஏனோ தானோ என்று நாம் வாழ்ந்து விடலாம். ஏழைகளை கண்டும் காணாமல் நாம் வாழ்ந்து விடலாம். அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், அது அவர்கள் பாடு. நான் ஏன் அவர்களுக்கு என்னிடம் உள்ளதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. அவர்களை கண்டும் காணாமல் இருந்தீர்கள் என்றால் பல சாபங்களுக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்று சொல்லி ஞானியானவர் தெள்ளத் தெளிவாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, கொடுங்கள், கொடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இறைக்கின்ற கிணறுதான் சுரக்கும் என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டு. ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், அது ஆண்டவருக்கு கடன் கொடுத்தது. நீங்கள் கொடுப்பதை ஆண்டவர் திருப்பி கொடுத்து விடுவார் என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கின்றோம். ஆனால் உங்களிடம் உள்ளதை உண்மையாவே வறுமையில் இருப்பவர்கள், உண்மையாவே துன்பத்தில் இருக்கிறவர்கள், உண்மையாகவே தவிக்கின்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அது நிச்சயம் சாபத்தை கொண்டு வரும். அதுதான் நீதிமொழி 28:27 நாம் வாசிக்கின்றோம். கொடுங்கள், ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு கிராமத்தில் ஒரு முறை நடந்த சம்பவம். ஒரு கிராமத்தில் ஒரு பணக்கார வீடு இருந்தது. 2-3 வீடு தள்ளி ஒரு ஏழையினுடைய வீடும் இருந்தது. அந்த ஏழை வீட்டிலே ஒரு பெண்மணிக்கு இரவிலே பயங்கர வயிற்று வலி உண்டாயிற்று. நடுராத்திரியிலே பயங்கர வயிற்று வலி, மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டும். அந்த கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் போனால்தான் ஒரு மருத்துவ உதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த பெண்ணுடைய தகப்பன் கடந்து சென்று அந்த பணக்காரர் வீட்டில் கார் இருக்குது, கொஞ்சம் கார் கொடுங்க, என் மக வயிற்று வலியால் துடிக்கிறான், எனக்கு பயமாக இருக்குது, மகளுக்கு ஆபத்து ஏற்பட்டுடுமோ என்று சொல்லி அவர் கெஞ்சுகிறார். இந்த பணக்காரர் கார் கொடுக்கல. என்ன இது, என்கிட்ட வந்து இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். கொடுக்கல, கதவை மூடிட்டு போயிட்டார். இவங்க சைக்கிள்லேயோ எப்படியோ 5 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தாங்க. சிகிச்சை பெற்று 2-3 நாட்களில் அந்த பெண் உடல் நலத்தோடு திரும்பி வந்தாள். 1 வாரம், 2 வாரம், 3 வாரம் கடந்தது. அந்த பணக்காரர் தன் குடும்பத்தோடு அதே காரில் அவர் கார் ஓட்டிட்டு போகிறார். குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இருக்கிறாங்க. எதிர்பாராத விதமாய் ஒரு விபத்தை சந்தித்தார்கள். வீட்டு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அவுட். இவருக்கு 2 கால்களும் கம்ப்ளீட்டாக கட் ஆகி போச்சு. மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டுட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு செய்தி வருது, இப்படி இந்த குடும்பமே இப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஒருவர் கூட அந்த ஊரிலிருந்து அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த செல்வந்தருக்கு பார்க்கவோ பணிவுடை செய்யவோ முன்வரவில்லை. ஆனால் எந்த பெண்ணுக்கு இவர் நடுராத்திரியில் உதவியை மறுத்தாரோ அந்த பெண்ணுடைய குடும்பம் தான் கடந்து சென்றது. அந்த பெண் இவரை நான் ஹாஸ்பிட்டலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் நான் அவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அந்த செல்வந்தனுக்கு, கால் துண்டிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை முடிகிற வரைக்கும் அவள் பக்கத்திலே இருந்து அந்த மகள் உதவி செய்தாள். பார்த்தீர்களா பிரியமானவர்களே, உங்களுக்கு உள்ளதை கொண்டு பிறருக்கு உதவாவிட்டால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். ஆனால் அந்த ஏழை பெண்ணை ஆண்டவர் மிகவும் ஆசீர்வதித்தார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து வாழுங்கள், நன்மை செய்யவும் பிறரோடு பகிர்ந்து வாழவும் கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வகை பலி ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 10 அதிகாரம் 30 முதல் 37 வரை உள்ள திருவசனங்களிலே நல்ல சமாரியன் ஓமையை பற்றி நாம் படிக்கின்றோம். இது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஓமை. ஒருவன் எருசலேமிலிருந்து எரிக்கோவிற்கு கடந்து வருகின்றான். அப்பொழுது அவன் கள்வர் கையில் அகப்படுகின்றான். கள்வர்கள் அவனிடமிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு அவனை அடித்து குற்றுயிராக விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். அந்த மனிதன் ரத்தம் தோய்ந்தவனாக உயிருக்கு போராடி கொண்டு அங்கே கிடக்கின்றான். அந்த வழியாக ஒரு குரு பலி செலுத்துவதற்காக எருசலேமுக்கு போகின்றார். இவனை பார்த்தும் பார்க்காதவர் போல கடந்து வேறு வழியாக அவர் மறுபக்கம் திரும்பி சென்று விட்டார். கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு லேவியர் வருகின்றார். அவரும் தேவாலயத்திற்கு பலி செலுத்துகிற குருவுக்கு உதவிக்காக போகின்றவர். இந்த குற்றுயிராய் கிடக்கிற மனிதனை கண்டு அவரும் மறுபக்கமாக விலகி சென்று விட்டார். கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு சமாரியன் வருகின்றான். அடிபட்டு ரத்தத்திலே தோய்ந்து கிடக்கிற இவனை பார்த்து பரிதாபப்பட்டு அவன் சவாரி செய்து கொண்டிருந்த கழுதியிலிருந்து இறங்கி எண்ணெயும் திராட்சை ரசம் பார்த்து அந்த காயங்களை கட்டி அவனை தூக்கி தன் கழுதியிலே வைத்துக்கொண்டு ஒரு சத்திரத்தில் சேர்க்கிறான். அந்த மருத்துவ உதவி எல்லாவற்றையும் அவன் கவனித்துக் கொள்கிறான். பிரியமானவர்களே, இந்த குருவும் இந்த லேவியரும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த குற்றுயிராய் கிடந்த அந்த மகனை பார்த்து விலகி செல்கிறார்கள். எதுக்காக அவங்க சீக்கிரமா விலகி போனாங்க? எதுக்காக அவங்க சீக்கிரமா போனாங்க? அவங்களுக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? பலி செலுத்த, கோயிலுக்கு பலி செலுத்த போகிறார்கள். குரு எதுக்கு போனார் எருசலேமுக்கு? லேவியர் அந்த குருவுக்கு உதவி செய்ய போகின்றார். இவர்கள் 2 பேரும் இறை பிரசனத்திலே இருக்கிறவர்கள். தேவாலயத்தில் இருக்கிற குருவும் லேவியர்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்க, அப்படிதானே? இறை பிரசனத்தில் இருக்கிறவர்கள் பிறருக்காக பரிந்து பேச வேண்டியவர்கள், அப்படிதானே? அப்படிதான் நான் நினைக்கிறேன். குருவினுடைய பணியும் லேவியருடைய பணியும்.
இந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மனிதனை பற்றி இவர்களுக்கு அக்கறை இல்லை, பலி செலுத்துவதில் தான் அவர்களுக்கு அக்கறை. இவர்கள் இருவரும் சென்று செலுத்திய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரா? சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டிருப்பாரா? நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். அந்த பலி விண்ணுக்கு ஏறி போயே இருக்காது. ஆனால் அந்த சமாரியன் செய்த அந்த உதவி ஆண்டவருக்கு உகந்த பலியாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருக்கு உகந்த பலி. உயிருக்கு ஆபத்தில் இருக்கிறவர்கள், தேவையில் இருக்கிறவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களுக்கு நாம் செய்யும் இந்த உதவியும் ஆபத்து நேரத்திலே நேசக்கரம் நீட்டுவதும் ஆண்டவருக்கு உகந்த பலி. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, சபை தலைவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, சுயநலம் பாராட்டாமலும் பணம் பண்ணுவதிலே கவனமாக இல்லாமலும் பிறரோடு பகிர்ந்து வாழவும் ஆபத்திலும் தேவையிலும் இருக்கிறவர்களுக்கு நேசக்கரம் நீட்டுவதிலும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தும் பொழுது ஆண்டவருக்கு உகந்த இந்த நன்மை செய்யும் பலியை ஒப்புக் கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவே தேவனுக்கு உகந்த பலி. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 34 முதல் 40 திருவசனங்களிலே இறுதி தீர்வை பற்றி நாம் வாசிக்கின்றோம். இறுதியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக நம்மை நடுத்தீர்க்க வரும்பொழுது நம்மை எல்லாம் 2 பாகமாக பிரிப்பார், நல்லவர்களையும் கெட்டவர்களையும். அப்பொழுது நாம் எதன் அடிப்படையிலே தீர்ப்பிடப்பட போகின்றோம்? ஆண்டவர் நல்லவர்களை பார்த்து சொல்வார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், குடிக்க கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள், நான் அகதியாயிருந்தேன், வீட்டில் சேர்த்து கொண்டீர்கள், நோயிற்றிருந்தேன், எனக்கு உதவி செய்தீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள், என் தந்தையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். கெட்டவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்த நரகத்திற்கு போங்கள், ஏனென்றால் நான் பசியாயிருந்தேன், உணவு கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன். இப்படியே ஆண்டவர் ரிப்பீட் பண்ண போறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லி முடிக்கிறார்? 40வது வசனத்திலே 25-40 மிகச்சிறிய சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்ம தீர்ப்பிடக்கூடிய ஒரு ஃபைனல் வேர்டிக்ட். என்ன சொல்லுங்க பார்ப்போம்? மிகச்சிறிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள். பிரியமானவர்களே, இன்றிலிருந்தாவது இந்த சிறியோர் என்று நாம் நினைக்கிறோம் இல்லவா? இந்த ஏழைகள், பசியா இருக்கிறவங்க, ஆடையின்றி இருக்கிறவங்க, அகதியாக இருக்கிறவங்க, நோயில் இருக்கிறவங்க, யாருமே கவனிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு புறக்கணிக்கப்பட்டவங்க, இவர்கள் எல்லாம் என் சகோதர சிறியோராகி என் சகோதர சகோதரர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறவர்கள். நீங்களும் நானும் இந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டோம். ஆனால் இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் இருகரம் விரித்து என் தந்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கப் போகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் கற்றுக்கொள்ளுங்கள், இவ்வகை பலியே ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான பலி என்று சொல்லி தூய பவுல் சொல்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அவர் இன்று நம்மை சந்திக்க வரும்பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், இந்த சிறியோராகிய அவருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், நம்மிடம் உள்ளதை பகிர்ந்தளிக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மூன்றாவதாக காணிக்கை கொடுத்தல் கடவுளுக்கு உகந்த பலி. பிலிப்பியர் 4:18 வாசிக்க கேட்போம். நீங்கள் அனுப்பியதெல்லாம் பெற்றுக்கொண்டேன், இப்பொழுது என்னிடம் நிறையவே இருக்கிறது. நீங்கள் அனுப்பியவற்றை எப்பப்பிராதித்திடமிருந்து பெற்றுக்கொண்டு நிறைவுற்றிருக்கிறேன். அவை நறுமணம் வீசும் காணிக்கையும் கடவுளுக்கு ஏற்புடைய உகந்த பலியுமாகும். Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 தூய பவுலுக்கு பிலிப்பி திருச்சபை காணிக்கைகளை அனுப்புகின்றது. அந்த காணிக்கையை அவர் மிகவும் பாராட்டி இந்த வசனங்களை சொல்கின்றார். நீங்கள் என்னிடம் அனுப்பியவற்றை எப்பிப்ராத்து என்ற அந்த சகோதரனிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அவை நறுமணம் வீசும் காணிக்கையும் கடவுளுக்கு ஏற்புடைய உகந்த பலியுமாகும் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இறை ஊழியர்களுக்கும் இறை ஊழியங்களுக்கும் நீங்கள் கொடுப்பது ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையும் சுகந்த வாசனை உள்ள பலியுமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நற்செய்தி அறிவிக்கப்பட, நற்செய்தி அறிவிக்கிறவர்களை தாங்க மகிழ்ச்சியோடு நீங்கள் உங்களிடம் உள்ளதை கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலே விதவியின் காணிக்கையை பற்றி ஆண்டவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் உண்டி பெட்டி அருகே நின்று கொண்டிருக்கின்றார். அநேகர் வந்து காணிக்கை போடுகிறார்கள். அதிலே ஒரு ஏழை பெண் வந்து 2 செப்பு காசுகளை போடுகின்றார். ஆண்டவர் அவளை பாராட்டுகிறார்.
இந்த பெண் காணிக்கை போட்ட அனைவரிலும் மிகுதியாக போட்டாள். ஏனென்றால் தன் பிழைப்புக்கு அவள் வைத்திருந்த அனைத்தையுமே முழுவதையுமே அவள் போட்டுவிட்டாள் என்று சொல்லி ஆண்டவர் அவளை பாராட்டுகின்றார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காணிக்கை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். மிகுதியான செல்வத்தினாலோ அதிக சொத்து சுகத்தினாலோ உங்களுக்கு வாழ்வு வந்துவிடாது. உங்களிடம் உள்ளதை இறை ஊழியத்திற்கும் இறையாட்சி கட்டி எழுப்பப்படுவதற்கும் நற்செய்தி அறிவிக்கப்படவும் தாராளமாக நீங்கள் கொடுங்கள். அது உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரைஸ் லார்ட். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் சரியான அளவை உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அந்த அளவியால் உங்களுக்கும் அளக்கப்படும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காணிக்கை கொடுக்கும் பொழுது நாம் பரிசுத்த உள்ளத்தோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவர் விரும்புகின்றார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு யாருக்காவது உங்கள் மீது மனத்தாங்கள் இருப்பதாக நீங்கள் அறிந்தால் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தின் முன்பே வைத்துவிட்டு போய் உன் சகோதர சகோதரிகளோடு முதலிலே ஒப்புரவாகுங்கள். அதன் பின்பு வந்து காணிக்கையை செலுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்படிப்பட்ட பலிதான் ஆண்டவருக்கு பிரியமான பலி. பரிசுத்தரான கடவுளுக்கு பரிசுத்த உள்ளத்தோடு நாம் பலி செலுத்த வேண்டும். கோபம், வெறுப்பு, மன்னியாமை, கசப்பு உணர்ச்சியோடு நாம் செலுத்தும் பலி விண்ணுக்கு ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. அல்லேலூயா. மார்க் நற்செய்தி 11:25 ஆண்டவர் இவ்வாறாக சொல்கின்றார், நீங்கள் ஜெபம் செய்ய நிற்கும் பொழுது யார் மேலாவது உங்களுக்கு மனத்தாங்கள் இருந்தால் முழு மனதோடு மன்னித்து விடுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, மன்னிப்பு, பரிசுத்த உள்ளம், இரக்கம், இதோடு கூட நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கை ஆண்டவர் சமூகத்திலே சுகந்த வாசனையுள்ள பலியாக, நறுமணம் உள்ள பலியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லேலூயா. பாவத்தின் மூலமாக நீங்கள் திருடி பிறரை அபகரித்து அல்லது பாவமான தொழிலை செய்து நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, அனனியா சஃபிராவுடைய சம்பவத்தை திருத்தூதர்கள் பணி 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கே அனனியாவும் சஃபிராலும் தங்களுடைய சொத்தை விற்கிறார்கள். அதில் ஒரு பகுதியை தங்களுக்கென வைத்துக்கொண்டு மற்றதை கொண்டு போய் பேதுருவிடம் கொடுக்கிறார்கள். பேதுரு, இவ்வளவுக்கான உங்கள் நிலத்தை விற்றீர்கள் என்று கேட்டார். அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு பொய் சொல்லுகிறார்கள். நீங்கள் எப்படி பரிசுத்த ஆவிக்கு எதிராக பொய் சொல்வீர்கள் என்று சொல்லி பேதுரு சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் இருவரும் செத்து விழுகிறார்கள். ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அங்கே சாபத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். காயின் ஆபேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பேரும் பலி செலுத்துகிறார்கள். காயின் தன் நிலத்திலே விளைந்திருந்த ஒரு பகுதியை கொண்டு போகிறான். ஆனால் ஆபேல் தன் மந்தையில் இருந்து கொடுத்த தலையீர்களை கொண்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். ஏன்? பலி செலுத்தி அவர்கள் இருவருடைய உள்ளத்தையும் ஆண்டவர் காண்கின்றார். ஏனோ தானோ ஒன்று ஏதோ விளைந்ததான் எடுத்துட்டு போனான் காயின். ஆனால் ஆபேல் தேடி தெளிந்து கொழுத்த தலையீர்களை கொண்டு போய் ஒப்பு கொடுத்தான். நாம் ஆண்டவருக்கு கொடுப்பதும் அப்படி இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு தாய் 2 பிள்ளைகளை என்னிடம் பிளஸ் பண்ணும்படியாக கொண்டு வந்தார்கள். ஒருவன் நல்லா இருந்தான், ஸ்மார்ட்டாக நல்லா துருதுருன்னு இருந்தான். என்ன செய்ய போகிறாய் நீ பெரியவனாக வளர்ந்த பிறகு என்று கேட்டேன். அவன் பதில் சொல்வதற்கு முன்பாக அவன் அம்மா முந்திக்கொண்டு அவனை என்ஜினியராக படிக்க வைக்க போகிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. இளையவனை பார்த்து கேட்டேன், நீ என்ன ஐயா செய்ய போகிறேன்னு சொல்லி. அதுக்கு அவங்க அம்மா முந்திக்கிட்டு இவனை சாமியாருக்கு தான் சிஸ்டர் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னார்கள். பார்த்தீர்களா? கொழுகொழுன்னு இருந்தவன் என்ஜினியர் ஆகணும், நோஞ்சானா இருந்தவன் சாமியார் ஆகணும். இது காயினும் ஆபேலும் கொடுத்த பலி போல். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கொடுப்பது நல்லதாக இருக்கட்டும், பெஸ்டாக இருக்கட்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களை அதிகமாக நிறைவாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 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 4ஆவதாக, உங்கள் உடலை உயிருள்ள தூய பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ரோமேயருக்கு திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. பிரைஸ் லார்ட். இப்படிப்பட்ட அழகான வழிபாட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் உடலை
கடவுளுக்கு உங்களை உகந்த படைத்தார். உயிருள்ள தூய பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். இதுவே நீங்கள் செலுத்தும் உள்ளார்ந்த வழிபாடு. நம்முடைய உடலை ஆண்டவர் பலியாக கேட்கின்றார். ஆண்டவர் தன்னுடைய சாயலாக தன்னுடைய பாவனையாக நம்மை படைத்து அதற்குள்ளே ஜீவாத்மாவை ஊதி வைத்தார். நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் தூய ஆவியானவர் உங்களிலே குடியிருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களோ என்று 1 கொரிந்தியர் 3:16 நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள், உங்கள் உடலால் கடவுளுக்கு மகிமை சேருங்கள் என்று சொல்லியும் அதே கொரிந்தியர் திருமுகத்திலே தூய பவுல் கேட்கின்றார். அப்படி என்றால் இந்த உடலை ஆண்டவருக்கு நாம் பரிசுத்தமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். உடலுக்கு எதிரான பாவங்களை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது. உடலுக்கு அடுத்த அசுத்தங்களை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. நமக்குள் குடியிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை துயரப்படுத்தவே கூடாது. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. துதி புகழ்ச்சிக்கும் ஜெபதபத்திற்கும் இறை வார்த்தையை போதிப்பதற்கும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் இந்த உடலை நாம் பயன்படுத்தும் பொழுது அதுதான் நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் உள்ளார்ந்த வழிபாடு, அவருக்கு உகந்த சுகந்த வாசனை உள்ள பரிசுத்த பலி. ஹல்லேலூயா. 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 இறுதியாக 2 தீமோத்தேயு 4:6 வசனங்களை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:6-8. ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். Praise Lord. Praise Lord. Hallelujah. 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 தன்னுடைய வாழ்வின் நிறைவு தூய பவுல் இந்த வசனங்களில் சுருக்கி கொடுக்கின்றார். இப்பொழுது நான் என்னை பலியாக படைக்கிறேன். ஆண்டவருக்கு என்னை பலியாக படைக்கின்றேன். அவர் கொடுத்த பணியை நான் நிறைவாக செய்து முடித்து விட்டேன். என் வாழ்க்கை ஓட்டத்தை வெற்றியோடு நான் முடித்து விட்டேன். அவர் எனக்காக நீதியின் கிரீடத்தை கொடுக்க போகின்றார், வெற்றி வாகியை கொடுக்க போகின்றார் என்று சொல்லி தூய பவுல் நிறைவோடு தன் வாழ்க்கை பலியை அவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றார். திரை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களால் சொல்ல முடியுமா, ஆண்டவர் படைத்த இந்த உலகத்திலே நாம் பல ஆண்டுகள் வாழ்ந்து விட்டோம். இந்த உலகம் தற்காலிகமானது என்றாலும் நம் ஒவ்வொருவருக்கும் 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், ஏன் 60 ஆண்டுகள் கூட ஆண்டவர் ஆயுசை கொடுத்தார். தூய பவுலை போல இந்த ஓட்டத்தை நாம் சீரிய ஓட்டமாக ஓடியிருந்தால், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தியிருந்தால், அவருடைய அரசாட்சியை கட்டி எழுப்பியிருப்போம் என்றால், அவருக்காக பாடுகளை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருந்தோம் என்றால் நமக்கும் அந்த வெற்றி வாகை கிடைக்கும். இதுதான் நாம் ஆண்டவருக்கு செலுத்துகின்ற இறுதி பலி. நம் உடலை பரிசுத்த பலியாக, உயிருள்ள பலியாக அவருக்கு படைக்கின்றோம். அவருக்கு உகந்த தூய பலியாக நாம் படைக்கின்றோம். பிரியமானவர்களே, தாவீது தன் வாழ்வின் ஒரு கட்டத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை செய்தார். அந்த பாவம் உணர்த்தப்பட்ட பொழுது தன் உள்ளத்தை உடைத்து அவர் பலியை செலுத்தினார். திருப்பாடல் 51:17 வாசிப்போம். கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, எப்படி நம்முடைய உடலை உயிருள்ள பலியாக, பரிசுத்த பலியாக, கடவுளுக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுக்கும்படி தூய பவுல் கேட்கின்றாரோ, அப்படியே தாவீது தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே கடவுளே உமக்கு ஏற்ற பலி நொறுங்கிய உள்ளமே என்று சொல்கின்றார். நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை, நீர் புறக்கணிப்பதில்லை என்று சொல்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் கடவுள் திருமுன் அநேக முறை குற்றம் புரிகிறோம், பாவம் செய்கிறோம். கண்ணீரோடு நாம் உடைந்த உள்ளத்தோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் அவரிடம் வரும்பொழுது, பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்றார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான பலி புகழ்ச்சி பலி. பிறருக்கு நன்மை செய்து பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற பலி. ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நம்மிடம் உள்ளதை கொடுத்து உதவுகிற காணிக்கை பலி. 4வது நம்முடைய உடலை உயிருள்ள பலியாக, பரிசுத்த பலியாக படைப்பது. 5வது நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவருக்கு காணிக்கை ஆக்குவது. இவ்வகை பலிகளிலே ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படி, அவருக்கு உகந்த மணவாட்டிகளாக, பரிசுத்தவான்களாக காணப்படும்படி நம்மையே உயிருள்ள பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஆமென். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன்.
உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். தெளிவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே அமர்ந்து கரங்களை உயர்த்தி ஆட்டுக்குட்டியானவருடைய அரியணைக்கு முன்பாக நிற்கின்ற அந்த உணர்வோடு வானுலக சேனைகளோடு இணைந்து உலகில் உள்ள பரிசுத்தவான்களோடு இணைந்து ஆண்டவர் இந்த நேரத்திலே போற்றி புகழ்ந்து அவருக்கு பிரியமான புகழ்ச்சி பலி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 தகப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் உடலை உள்ள பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் உள்ளம் உடல் ஆவி ஆன்மா முழுவதும் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. உமக்கு சொந்தமாகவே நாங்கள் வாழும்படி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு தானமாக கொடுத்ததை உமக்கே நாங்கள் திரும்ப கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, எங்களிடம் உள்ளது எல்லாம் நீர் கொடுத்தது அல்லவா? நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் உமக்கு கொடுக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும். எங்களை பரிசுத்த பலியாக ஏற்றுக்கொள்ளும். சுகந்த வாசனை உள்ள பலியாக ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய உதடுகள் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தட்டும். நீர் செய்த நன்மைகளை எடுத்து கூறுவதால், இந்த நாமத்தை அறிக்கை இடுவதால் எங்கள் உதடுகள் செலுத்தும் பரிசுத்த பலியை, உயிருள்ள பலியை காணிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனே, துதி புகழ்ச்சியிலே வாசம் செய்கிற நீர் என்னுடைய துதி புகழ்ச்சிகளை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களை ஆசீர்வதியும். வெள்ளப்பெருக்கின் முடிவிலே நோவா பலி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுத்த பொழுது அந்த பலியினுடைய சுகந்த வாசனையை நீர் முகந்து இனி மக்களை, இந்த உலகத்தை வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒப்பந்தம் செய்தீரே. நாங்கள் எழுப்புகிற இந்த துதிபலி புகழ்ச்சி பலியானது என் தேவனுக்கு சுகந்த வாசனை உள்ள பலியாக மாறும்படி, அதன் வாசனையை முகர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் மீது நீட்டப்படும்படி, எந்த பாவமும் எந்த அழிவும் எங்களை தொட்டுவிடாதபடி எங்களை மூடி காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord.